ஐபிஎஸ் அதிகாரி டேவிட்சன் தேவாசீர்வாதம் டிஜிபியாக பதவி உயர்வு. தாம்பரம் காவல் ஆணையராக மீண்டும் அமல்ராஜ் நியமனம். திருத்தணியில் இளைஞரை வெட்டியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கஞ்சா போதைப் பொருட்களை தடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் பேட்டி. கரூர் நெரிசல் தொடர்பாக தாவேக நிர்வாகிகள் கரூர் ஆட்சியர் எஸ்பி ஆகியோரிடம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 6 மணி நேரம் விசாரணை. ஜனவரியில் விஜய் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட வாய்ப்பு. பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை அண்ணா அறிவாலயம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது. காவல்துறையின் வாகனத்தின் கீழ் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு. சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான ஆய்வு அறிக்கை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கினர் குழுவின் தலைவர் ககன்தீப் சிங் பேடி. திமுகவை வீழ்த்தும் கட்சி அதிமுக மட்டுமே என எடப்பாடி பழனிசாமி உறுதி. திமுக தாவேக இடையேதான் பேசி வரும் விஜய்க்கு மறைமுக பதிலடி. அரசு ஊழியர்களை போராடும் நிலைக்கு தள்ளியதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியா? பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. மதிமுக எம்எல்ஏ சதன் திருமலைக்குமாருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. நிதி மோசடி தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு. இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதை அரசு முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கவில்லை. திருத்தணியில் இளைஞருக்கு அரிவாள் வெட்டு சம்பவத்தை சுட்டிக்காட்டி தாவேக தலைவர் விஜய் விமர்சனம். புத்தாண்டை முன்னிட்டு சென்னை கடற்கரையில் இறங்க இன்றும் நாளையும் தடை. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஏராளமான போலீசார் குவிப்பு. சபரிமலையில் மகர விளக்கு பூஜைக்காக கோவில் நடை திறப்பு. வரும் 14ஆம் தேதி மகர விளக்கு தரிசனம். %85 ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு. ரொக்கம் மற்றும் கரும்பு தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு. ரயில் ஒன் செயலியில் முன்பதிவில்லா டிக்கெட் பெற்றால் 3% தள்ளுபடி. ஜனவரி 14 முதல் 6 மாதங்கள் அமலில் இருக்கும். பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க இன்றே கடைசி நாள். இணைக்க தவறினால் பான் எண் செல்லாது என வருமான வரித்துறை எச்சரிக்கை. பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட் குறித்து ஆலோசனை நடத்தினார். புத்தாண்டை முன்னிட்டு சென்னையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம்.
19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறை அறிவிப்பு. ஜப்பானை முந்தி 4வது பெரிய பொருளாதார நாடு என்ற பெருமையை பெற்றது இந்தியா. மொத்த உள்நாட்டு உற்பத்தி $4.18 டிரில்லியன் உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு பெருமிதம்.